வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்பாகுபாடாக நடக்கிறது வனவளங்கள் திணைக்களம். வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. பேரிடர் தயார்படுத்தலின் குறைபாடுகளை ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அரசின் பொய்களாலேயே நிலம் பிளவடைந்து அழிவு, தலதா அத்து கோரள கூறுகின்றார். வவுனியா வடக்கை ஆக்கிரமிக்க சுட்டாலும் அனுமதிக்க மாட்டோம், ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. அனர்த்த சாவு எண்ணிக்கை 639 அதிகரிப்பு, 5350 வீடுகள் முழுமையாக சேதம். அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு அனர்த்தத்தின் அரசியல் செய்யாதீர், ஆளும் தரப்பினருக்கு பிரதேச சபை தவிசாளர் சாட்டை. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு உடனடி சலுகைகளை வழங்க ஆசிரியர் சங்கம் கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மறுசீரமையுங்கள், 38 சிவில் அமைப்புகளும் 73 செயற்பாட்டாளர்களும் கூட்டாக வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அழிவினால் ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கம் முறையாக மதிப்பீடு செய்ய வேண்டும், சம்பிக்க ரணவக்க கோரிக்கை. மீண்டும் இத்தகையதொரு பேரிடருக்கு முகங்கொடுக்காத வகையில் நிரந்தர தீர்வுகளை காண்பதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும், வடக்கு ஆளுநர் வலியுறுத்து. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த பேரழிவுகளால் இதுவரை மொத்தமாக 639 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 203 பேர் காணாமல் போயுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று மாலை 6 மணி வரை புதுப்பிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த பேரழிவினால் இதுவரை மொத்தமாக 639 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 203 பேர் காணாமல் போயுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று மாலை 6 மணி வரை புதுப்பிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களின் விளைவாக 5350 வீடுகள் முழுமையாகவும் 86,882 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதும் 878 பாதுகாப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் மொத்தமாக 27,145 குடும்பங்களைச் சேர்ந்த 86,040 பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 234 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு 1568 வீடுகள் முழுமையாகவும் 14,111 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கண்டி மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு மையங்களில் 27,227 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிக உயிரிழப்புகள் பதிவான பிற மாவட்டங்களாக பதுளை, நுவரெலியா, குருநாகல் மற்றும் புத்தளம் ஆகியவை உள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பேரிடர் பாதிப்புகளின் போது மத்திய மற்றும் மாகாண நிர்வாகங்களுக்கிடையில் எவ்வித வேற்றுமைகளுமின்றி ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டமையாலேயே பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிக குறுகிய காலத்தில் ஓரளவாவது மீள கட்டியெழுப்ப முடிந்தது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க மற்றும் இணைத் தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான நாவண்ணா வேதநாயகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதன்போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிடுகையில், பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் இத்தகையதொரு பேரிடருக்கு முகங்கொடுக்காத வகையில் நிரந்தர தீர்வுகளை காண்பதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் இதனையே வலியுறுத்தி வருகின்றார். எமது பொறுப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கையை திருப்புவதுடன் நின்று விடாது, அழிவடைந்து போன அவர்களின் வாழ்வாதாரங்களையும் முழுமையாக மீள கட்டியெழுப்புவதாக அமைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட மக்களை அவர் தன்னுடைய மீள இயல்பான அளவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா மத்திய மற்ற மாகாணம் இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய மிக விரைவிலே சமாளிக்க முடிந்துள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட அவர்கள் மீள இயல்பை கொண்டு வரது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட இடங்களை இனங்கண்டு அவர்கள் மேலும் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு நிரந்தரமான தீர்வுகளை காண வேண்டும் என்றுதான் ஜனாதிபதி அவர்களும் அதில் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாங்கள் அதை பாதிக்கப்பட்ட இடங்களை இனங்கண்டி அவர்களை மீள மிக மோசமாக உள்ள இடங்களை மீள வேறு இடத்திலே அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அவை இதில் நாங்கள் அந்த அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு மிக விரைவிலே அது அவர்கள் மீண்டும் மீள இயல்பளவைக்கு வருவது மட்டுமல்ல, அவருடைய இழந்து போன உடைமைகள் மற்றும் அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய வாழ்வாதாரங்களை மீள கொண்டு வருவதற்கு எல்லோரும் இணைந்து நாங்கள் அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று. வவுனியா வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதே சமயம் தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களை விடுவிக்க முடியாது என்று வனவள திணைக்களம் கூறுகின்றது. இனவாதத்தை நாங்கள் விரும்பவில்லை, அதற்கான சூழலை நீங்களே ஏற்படுத்துகின்றீர்கள். இவ்வாறு வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவள திணைக்களத்தினால் எல்லைப்படுத்தப்பட்ட செட்டிகுளம் பிரதேச செயல பிரிவில் முசல்கூத்தி, நீலியா மோட்டை குளம், வேப்பங்குளம் போன்ற குளங்களை விவசாய தேவை கருதி விடுவிக்குமாறு கூறப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைக்கு நேற்றைய கூட்டத்தில் வனவளங்கள் திணைக்களம் மறுப்பு தெரிவித்தது. வனவள திணைக்கள அதிகாரிகளின் மறுப்புக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் கடும் எதிர்ப்பு வெளியிட்டார். இதன்போது அவர் எந்தவித அனுமதியும் இல்லாமல் வவுனியா வடக்கில் பெரும் காடுகள் அழிக்கப்பட்டு ஒரு தரப்பால் விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வனவளங்கள் திணைக்களம், மகாபலி அபிவிருத்தி சபை என்பன அதற்கு அனுமதி வழங்கியுள்ளன என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் உருவாக்கப்படவுள்ள கிவுலோயா திட்டம் தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை. அந்த திட்டத்தால் பாதிக்கப்பட போவது அந்த பகுதியின் பூர்வீக மக்கள், ஆனால் பயனடைபவர்கள் வேறு யாரோ. எனவே இனவாதத்தை நாங்கள் விரும்புவதில்லை, அதற்கான சூழலை நீங்களே ஏற்படுத்துகின்றீர்கள் என்று கூறியுள்ளார். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் பலவடைந்தது, இது எனது தனிப்பட்ட நம்பிக்கை என்று முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க முற்பட்ட போது செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, பொய் சொல்லாதே நிலம் பலவடையும் என்று நாங்கள் சொல்கிறோம், அதுதான் நடந்துள்ளது. பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே. அரசாங்கம் தம் இஷ்டப்படி பொய்களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்தியது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவு ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே நான் லஞ்ச ஊழல் பற்றிய விசாரணை குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பேரிடர் தயார்படுத்தலிலும் பதில் செயல்பாட்டிலும் இருந்து வரும் நீண்டகால குறைபாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனினும் உயிரிழப்புகள், கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்குதல், உட்கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கம் உடனடியாகவே செயற்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இருந்தாலும் நிலப்பயன்பாடு ஒழுங்கு விதிகள், உள்ளூர் தயாரிப்புகள், மீட்பு உதவிகளின் வேகம் போன்ற துறைகளில் பலவீனங்கள் வெளிப்பட்டன என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அரசாங்கம் தற்போது பேரிடர் முகாமைத்துவ அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக அதிக அதிகாரமும் வளங்களும் கொண்ட தேசிய பேரிடர் முகாமைத்துவ அதிகார சபை ஒன்று அமைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் முன்கூட்டிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை, குறிப்பாக காலநிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ரோடர் வசதிகளை மேம்படுத்துதல், ஆபத்தான பகுதிகளில் மீட்பு உபகரணங்களை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே கையிருப்பில் வைத்திருத்தல், மலைப்பாங்கான பிரதேசங்களில் மண்சரிவு அபாய வரைபடங்களை புதுப்பித்தல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீண்டகால நிலைத்தன்மையை கட்டியெழுப்ப அரசாங்கம் முழு உறுதியுடன் செயல்படும் என்றும் இலங்கை மேலும் சிறப்பாக மீள கட்டியெழுப்பப்படும் எனவும் ஜனாதிபதி இந்திய ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். மகாபலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு வவுனியா வடக்கில் 25 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல காணாமல் ஆக்கப் போகின்றீர்களா? எம்மை சுட்டாலும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் தூனா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடந்த வவுனியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் வவுனியா வடக்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலரால் இயந்திரங்கள் மூலமும் மரங்கள் அறுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுகின்றது. திருவித்த குளம் பகுதியில் நான் நேரடியாக இதனை அவதானித்தேன். இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை? ஒரு மண்பட்டி பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது. அதற்கு வழக்கு போடும் இவர்களால் இதனை தடுக்க முடியாதா? வெட்டப்பட்ட மரங்களுக்கு என்ன நடந்தது?
ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இது ஊழல் இல்லையா? இது தொடர்பாக நீங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது மகாபலி அதிகார சபை சொல்கிறது, நீங்களும் பெயர் பட்டியலை தாருங்கள், உங்களுக்கும் அங்கு காணி வழங்குவோம் என்று கூறினார்கள். யாருடைய காணியை இவர்கள் யாருக்கு வழங்கப் போகின்றார்கள்? வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள கிவனோயா திட்டத்தில் பயனடையும் தமிழ் மக்களில் ஒருவரின் பெயர் உள்ளதா? நிமாசிரிபா சில்வாவின் சகோதரிக்கு மகாபலி திட்டத்தில் 25 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரமில்லாமல் நான் கூறவில்லை. 30 பேருக்கு 25 ஏக்கர் படி அங்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. அப்படியானால் தமிழ் மக்களை கடலுக்குள் தள்ளவா போகின்றீர்கள்? இவை தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்ட பூர்வீக காணிகள். வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல காணாமல் ஆக்கப் போகின்றீர்களா? அதற்கு நான் விட மாட்டேன். இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள். இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தீர்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு உடனடி சலுகை நிவாரண திட்டத்தை அமுல்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், பல கல்வியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் நிலுவையில் உள்ள கடன்கள் உள்ளிட்ட நிதிச் சுமைகளுடன் போராடி வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட கல்வியாளர்களுக்கு அரசாங்கம் நிதி நிவாரணம் வழங்க வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் சலுகைகள் அல்லது கடன்களை ரத்து செய்தல் ஆகியவை உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது செயற்பாட்டில் உள்ள சுரக்ஷா காப்புறுதி திட்டம் மாணவர்களுக்கு ஆதரவளிக்க பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் இந்த திட்டத்தில் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விவரங்கள் தெளிவாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்களை தூண்டி அவர்களின் சிந்தனையை மாற்றி அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியிடம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ஜெசிதன் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தவிசாளர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்லுண்டாய் குடியிருப்பு பகுதி மக்கள் கடந்த 5ஆம் திகதி குறித்த பகுதிக்கு தண்ணீர் கொடுக்க சென்ற வாகனத்தை இடைமறித்து போராட்டத்தை நடத்தியிருந்தனர். பிரதேச சபை நீண்ட காலமாக முழுமையாக தண்ணீர் வழங்குவதில்லை எனவும் அதனால் தாம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 2019ஆம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில்தான் அந்த குடியிருப்பு கல்லுண்டாவில் அமைக்கப்பட்டது. அந்த நாள் முதல் அந்த குடியிருப்புக்கான தண்ணீர் சேவையை பிரதேச செயலகம் வழங்கியிருந்தது. ஆனால் பிரதேச செயலகம் அதனை தொடர்ச்சியாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதனால் எம்மிடம் கேட்டதற்கமைய 5 வருடங்களாக இதனை நாங்கள் செய்கின்றோம். தண்ணீர் இல்லாமல் அந்த குடியிருப்பில் யாரும் மரணித்ததாகவோ ஏது நடந்ததாகவோ இதுவரை எந்த தகவலும் பதிவில் இல்லை. பிரதேச சபை தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்து வருகின்றது. பிரதேச சபையின் வளங்களை பொறுத்தவரையில் சில தடங்களும் இடையூறுகளும் ஏற்படும் நேரங்களில் தண்ணீர் போகின்ற நேரங்கள் தவறினாலும் அந்த தண்ணீர் ஏதோ ஒரு விதத்தில் சென்றடையும். கல்லுண்டாயில் மழை அதிகம் பெய்யும் நேரத்தில் பெரிய பவுசர்களை அங்கு கொண்டு செல்ல முடியாது. அது புதைந்துவிடும். பிறகு அதனை வெளியில் கொண்டு வர முடியாது. அந்த காலங்களில் சிறிய பவுசர்களை பயன்படுத்துகின்றோம். வெள்ளம் அதிகரித்தால் இந்த பவுசரையும் அதற்குள் கொண்டு செல்ல முடியாது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக தண்ணீரை வழங்கி வந்தோம். ஆனால் தற்போது பேரிடர் ஏற்பட்ட பின்னர் கடந்த 5ஆம் திகதி ஒரு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். கடந்த 24ஆம் திகதியே கடைசியாக தண்ணீர் வந்தது என்றும் இதுவரைக்கும் தண்ணீர் வரவில்லை என்றும் பிரதேச சபையின் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள். நாங்கள் தண்ணீர் அடிக்கும் போது பிரதேச சபையினால் ஒரு பதிவேடு பயன்படுத்தப்படுவது வழமை. அதன் மூலம் தண்ணீர் அடிக்கப்படுவது குறிக்கப்படும். அந்த ஏட்டினுடைய பதிவின்படி 27ஆம் திகதி எங்கள் பிரதேச சபை வவுசர் அந்த குடியிருப்புக்கு தண்ணீர் கொண்டு போய் வழங்கி இருக்கிறது. தற்பொழுது அந்த மக்கள் இவ்வாறு குற்றச்சாட்டை செய்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை அவர்களாக இவ்வாறு போராட்டத்தை தொடங்கி செய்யவில்லை. யாரோ ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என்றே நாங்கள் எண்ணுகின்றோம். தொடர்ச்சியாக அவர்களுக்கு நாங்கள் தண்ணீர் வழங்குகிறோம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் அந்த குடியிருப்பிலே யாராவது மரணித்ததாகவோ அல்லது வேறு ஏதாவது நடந்ததாகவோ இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் பதிவாகவில்லை. பிரதேச சபை தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்து வருகிறது. ஆனாலும் பிரதேச சபையினுடைய வளங்களை பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்களில் சில தடைகளும் இடைஞ்சல்களும் ஏற்படும். அந்த மாதிரியான நேரங்களிலே அந்த தண்ணீர் போகின்ற நேரம் தவறினாலும்
அன்று தண்ணீர் அந்த குடியிருப்புக்கு சென்றடையும். ஏனென்றால் எங்களிடம் 2 நீர்த்தாங்கி பவுசர்கள் இருக்கிறது. ஒன்று பெரியது, மற்றது டிராக்டரின் மூலமாக இழுத்து செல்லக்கூடிய சிறிய நீர்த்தாங்கி. இதிலே தண்ணீர் அங்கே போகிற பொழுது கல்லுண்டாயினுடைய தரை அமைப்பு என்பது முற்றிலும் வேறுபட்டது. மழைகள் அதிகமாக பெய்கின்ற நேரத்திலே அங்கே பெரிய பவுசரை கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் அந்த பவுசர் அந்த தரை அமைப்பின்படி அது புதைந்து விடும். அதை பின்னர் வெளியே கொண்டு வர முடியாது. அதனாலே அந்த காலங்களிலே நாங்கள் சிறிய பவுசரை டிராக்டரின் மூலமாக பயன்படுத்தி அவர்களுக்கான நீர் சேவைகளை வழங்குவோம். அதிலும் வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டால் அதற்கு உள்ளே அந்த தண்ணீர் பவுசர் எந்த பவுசரும் கொண்டு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலை தான் எங்களுக்கு ஏற்படும். இந்த நிலைமையும் கருத்திலே கொண்டுதான் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு தண்ணீரை வழங்கினோம். சில சமயங்களிலே தண்ணீர் தாங்கிகள் பழுதடைகின்ற நேரங்களிலே அது எங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாகவும் தடங்களாகவும் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த குடியிருப்பில் இருப்பவர்கள் எங்களோடு சந்தோஷமாக மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். சில வேளைகளிலே ஒரு நாள் தண்ணீர் போகவில்லை என்றால் தொலைபேசியின் மூலமாக இன்றைக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் எப்படியாவது அனுப்பி விடுவோம் என்று அந்த தண்ணீரை அன்றைக்கு எப்படியாவது அனுப்புவோம். இதுதான் நடைமுறையிலே இருந்து வந்தது. அன்றைக்கு போகவில்லை என்றால், பிந்தி விட்டது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள். நாங்கள் அதற்கேற்ற மாதிரிக்கு ஒரு மணித்தியாலம் முந்தியோ பிந்தியோ நாங்கள் அந்த தண்ணீரை வழங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த அனர்த்தம் பேரிடர் ஏற்பட்டதற்கு பின்னாலே கடந்த 5ஆம் தேதி ஒரு போராட்டத்தை செய்து பிரதேச சபையை குற்றப்படுத்துகிறார்கள். 24ஆம் தேதி தான் தண்ணீர் அங்கே வந்தது. அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் நாங்கள் தண்ணீர் அடிக்கிற பொழுது பிரதேச சபையினாலே இப்படி ஒரு ஏடு பயன்படுத்தப்படும். இந்த ஏட்டிலே எத்தனையாம் திகதி அங்கே தண்ணீர் போயிருக்கிறது என்ற பதிவு இருக்கும். இந்த ஏட்டினுடைய பதிவின்படி 27ஆம் திகதி எங்களுடைய பிரதேச சபை அந்த குடியிருப்புக்கு தண்ணீர் கொண்டு போய் வழங்கி இருக்கிறது. 27ஆம் திகதி தண்ணீர் வழங்கிய பின்னர் கிட்டத்தட்ட அதற்கு பின்னர் 28ஆம் திகதியில் இருந்து மழைகள் மெல்ல மெல்லமாக வலுக்க ஆரம்பித்து விட்டது. 29ஆம் திகதி அந்த குடியிருப்பிலே இருந்த மக்கள் நலன்புரி நிலையமாக அதற்கு அருகிலே இருந்த YMCA என்கின்ற அந்த பெரிய கட்டிடத்திலே நலன்புரி நிலையத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள். அந்த சூழலிலே பிரதேச செயலகம் எங்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியது. கல்லுண்டாய் குடியிருப்பு மக்கள் YMCA அங்கே நாங்கள் நலன்புரி நிலையமாக அவர்களை அமர்த்தி இருக்கிறோம் என்ற செய்தி வழங்கப்பட்டதனாலே உடனடியாக நாங்கள் தண்ணீர் தாங்கியை YMCAக்கு கொண்டு போய் தரையிலே நாங்கள் ஒரு நீர்த்தாங்கியை வைத்து அதற்குள்ளே நீர் நிரப்பியது மட்டுமல்லாமல் YMCAக்கு மேலே ஒரு பெரிய நீர்த்தாங்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு நீர் சப்ளை இல்லை. ஆனால் அதற்கும் நாங்கள் தண்ணீர் கொடுத்து தொடர்ச்சியாக இரவு பகல் என்று பாராமல் அந்த YMCAல இருந்த நலன்புரியில இருந்த கல்லுண்டாய் மக்களுக்கான நீர் சேவையை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். அனர்த்தம் ஏற்பட்டதனாலே சில நிலைப்பாடுகள் எங்களிடம் தளம்பல் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் வளமைக்கு மாறாக கட்டுடையிலே, ஆனைக்கோட்டை பாலசுப்பிரமணியம் பாடசாலையிலே, சுதுமலை வடக்கிலே, சாவல்காட்டிலே, உயரப்புலத்திலே, சில்லாலையிலே, YMCA என்று இவ்வளவும் 7 நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டது. 7 நலன்புரி நிலையங்களுக்கும் தற்காலிகமாக தண்ணீர் டேங்க கொண்டு போய் நாங்கள் வைத்து அவர்களுக்கு புதிதாக நீர் சப்ளையை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே பிரதேச செயலர்களுடைய அனர்த்த உத்தியோகர்களுடைய வேண்டுகோளின்படி அதையும் நாங்கள் விரிவாக்கமாக செய்து கொண்டிருந்தோம். அதையும் தாண்டி பல நன்னீர் குடியிருப்புகளுக்குள்ளே, கிணறுகளுக்குள்ளே வெள்ளம் போனதனாலே மாகியப்பட்டி போன்ற கட்டுடை போன்ற பகுதிகளிலே அந்த இடத்திலே வாழுகிற மக்களுக்கும் புதிதாக நாங்கள் தற்காலிகமான தண்ணீர் தாங்கியை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கும் நாங்கள் தண்ணீர் சேவையை வழங்கினோம். கிட்டத்தட்ட 10 தண்ணீர் தாங்கிகளை நாங்கள் அந்த அனர்த்தத்துக்காக புதிதாக வைத்து நாங்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அனர்த்த காலங்களிலே இந்த மாதிரியான நடைமுறைகள் வருவதனாலே கல்லுண்டாய் குடியிருப்புக்குள்ளே போய் தண்ணீர் அடிப்பது 27ஆம் தேதிக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த குடியிருப்பு மக்கள் YMCAயில் நிறுத்தப்பட்டதாக அவர்கள் அமைக்கப்பட்டதாக தகவல் வந்ததனால எங்களுடைய தண்ணீர் தாங்கி அங்கே போய் தண்ணீர் சப்ளையை செய்து கொண்டு தொடர்ச்சியாக இருந்தது.
அதற்கும் அப்பாலே வெள்ளம் தேங்கியதனாலே குடியிருப்புக்குள்ளே மக்கள் இருந்தாலும் அங்கே எங்கட வாகனங்களை கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு புதைக்கப்பட்டால் பின்னர் எந்த இடத்திற்கும் தண்ணீர் வழங்க முடியாத ஒரு அவலமான நிலைமை ஏற்படும். ஆக இந்த நிலைமையில தான் YMCAல நாங்கள் தண்ணீரை கொடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் தற்பொழுது அந்த மக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு செய்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது அவர்களாக போராட்டத்தை தொடக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லவில்லை. யாரோ ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் அதை சொல்ல வைக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் எங்களுடைய தண்ணீர் தாங்கியை மறைத்த பொழுது நான் அந்த இடத்திற்கு போயிருந்தேன். போன பொழுது அங்கிருந்த மக்களை விட ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்க கட்சியினுடைய அமைப்பாளர் அவர்கள் சார்ந்த தொண்டர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள்தான் தொலைபேசியின் மூலமாக அங்கே பேசுவதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். நான் போய் கூட அந்த மக்களுக்கு நிலைப்பாட்டை சொன்னேன். இது அனர்த்த சூழலிலே எங்களுடைய நிலைப்பாடுகள் இப்படி மாற்றம் அடைந்திருக்கிறது, இனி அது சரி செய்யப்படும், வழமையாக உங்களுக்கு அடிப்பது போல தண்ணீர் வரும். இப்பொழுது தண்ணீர் தருவதற்காகத்தானே வந்தோம், நீங்கள் எதற்காக இதை வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது உங்களுடைய தண்ணீர் ஓட்டுநர் சாவல்காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். சாவல்காட்டில் தற்காலிகமாக அமர்த்தப்பட்ட நலன்புரி நிலையத்திற்கும் அன்றைக்கு தண்ணீர் அடிக்க வேண்டும். ஆகவே அங்கேயும் கொண்டு போக வேண்டும். நாங்கள் கல்லுண்டாய் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு சாவல்காட்டு தற்காலிக முகாமுக்கு கொண்டு செல்லும்படியாக பணித்திருந்தோம். ஆகவே அதை அவர்கள் தடுத்தார்கள், அங்கு போகக்கூடாது என்று அவர்கள் அதை தடுத்தார்கள். நாங்கள் அதை நிலைமையை சொல்லுகிற பொழுது கூட வளமையாக அந்த மக்கள் அப்படி எங்களோடு பேசுவது கிடையாது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற காரணத்தை கூட கேட்காமலுக்கு பின்னணி ஒரு அரசியல் தூண்டலின் மூலமாக இதை செய்தார்கள். அதற்கு பின்னாலே அதே அரசாங்க கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய முகநூல்களிலும் அதே அரசாங்க கட்சியைச் சேர்ந்த அமைப்பாளருடைய முகநூல்களிலும் அதே கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களுடைய முகநூல்களிலும் தான் இந்த செய்தி பரப்பப்பட்டது. அதற்கு பின்னர் அந்த இடத்திலிருந்து விலகி வந்த பிறகு சமூகம் மீடியாவினுடைய மைக்கை வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் கேள்வி அந்த ஊடகத்தை சார்ந்தவர் கேட்கவில்லை. உண்மையிலேயே ஒரு கேள்வி என்பது ஊடகவியலாளர் தான் கேள்வியை கேட்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்டது அந்த அரசாங்க கட்சியினுடைய தொண்டர்களில் ஒருவர் தான் அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி கூட முற்றுமுழுதாக தவிசாளரை நோக்கி போகிறார். அங்கு வந்திருந்த மக்கள் கிராம சேவையாளரை கூட பேசி கலைக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த 29ஆம் திகதியில் இருந்து நாங்கள் பல தடவை அந்த YMCAக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவர்களை பார்த்து அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமாக கவனிப்பதற்கு, தண்ணீர் சம்பந்தமாக கவனிப்பதற்கு போயிருக்கோம். அந்த கிராம சேவகர் தான் 24 மணித்தியாலம் அந்த இடத்தில் இருந்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார். பிரதேச செயலர் தங்கள் பக்கம் வருவதில்லை என்ற ஒரு குற்றத்தை சாட்டினார்கள். நான் நினைக்கிறேன் நான் அறிய 3 தடவை என்னையும் வர சொல்லி அழைத்து பல குறைகளை கேட்பதற்காக பிரதேச செயல் அந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறார். ஏன் இப்படி அவர்கள் பொய் சொல்ல வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. உண்மையாக நாங்கள் ஒன்றை கேட்கிறோம், அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அனர்த்தமான சூழல். இன்னும் மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரம் காயவில்லை. இன்னும் மலைநாட்டு பிரதேசங்களிலே காணாமல் போனவர்களுடைய உடல்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிதாபமான மிக கவலையான சூழலிலே இங்கு அப்பாவி மக்களை தூண்டி வளமைக்கு மாறாக அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி ஒரு அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். பிரதேச சபை என்றைக்கும் அந்த மக்களோட அன்போடு தான் இருக்கிறது. அவர்களுக்குரிய தேவைகளை எங்களாலே நிறைவேற்றக்கூடியதுகளை நாங்கள் செய்கிறோம். இந்த நேரத்திலே இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுடைய காலாண்டு அறிக்கைகளிலே வருவது நீர் விநியோகத்தினுடைய நிலுவைகள் இன்னும் நிரப்பப்படவில்லை என்று எங்களுக்கு வந்து கொண்டே அது எங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கல்லுண்டாய் குடியிருப்பிலே கிட்டத்தட்ட 8ஆம் மாதத்திலே இருந்து இன்று வரைக்கும் 1,37,000 ரூபாய் அந்த மக்கள் எங்களுக்கு இன்னும் நீருக்கான கட்டணத்தை செலுத்தவில்லை. ஆனாலும் குடிநீர் அத்தியாவசியமானது என்ற அந்த அடிப்படையில் அவர்களுடைய வறுமையை கருத்திலே கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக தண்ணீரை வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபடுபவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த நியாயப்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது போராட்டத்திலே தலைமையாக ஆங்கியவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுடைய குடிநீரை நீங்கள் இனி அடிக்காது, இது மனிதாபிமானமற்ற செயல். அந்த அவர்களுக்கான குடிநீரை கொடுப்பதை நீங்கள் தடை. குடிநீர் என்பது
காசு கட்டினார்கள் கட்டவில்லை என்பதற்காக அந்த குடிநீரை தடை செய்ய முடியாது. அது மனிதாபிமான செயல். ஆனால் அவர்கள் அப்படியும் சொல்லுகிறார்கள். உண்மை நிலப்பாடு என்னவென்றால், இது ஒரு பின்னணியிலே நின்று அதை தூண்டுதல் செய்து அந்த மக்களுடைய மனநிலைகளை மாற்றி ஒரு அரசியல் கட்சி அதை செய்கிறது. நான் நினைக்கிறேன் அதற்கு பின்னாலே அன்றைய போராட்டம் முடிந்த பிறகு இரவு அதே கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி ஒருவர் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த குடியிருப்பிலே போய் கேக் வெட்டி கொண்டாடிய அந்த இதுவும் வந்து சமூக ஊடகங்களிலே வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அது எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளாந்தம் பிரச்சனையை நோக்குகிற மக்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக நின்று கவனிக்க போவது எங்களுடைய பிரதேச சபைதான். அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நேரத்திலே கௌரவ ஆளுநர் ஐயாவிடம் ஒரு பணிவான, அன்பான, வினயமான வேண்டுகோள். ஏனென்றால் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவை குடிநீர் பிரச்சனை. ஆகவே இந்த குடிநீர் பிரச்சனை அனர்த்தம் ஏற்படுகிற பொழுது பிரதேச சபையினாலேயும் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு குடிநீர் அவசியம் தேவை. ஆகவே ஆளுநர் ஐயா நினைத்தால், மனம் வைத்தால், அந்த குடியிருப்புக்கு பக்கத்திலே தான் வாட்டர் போட் இருக்கிறது. அந்த குடியிருப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீர் வழங்குகின்ற சேவையை, வாட்டர் போட்டின் மூலமாக நீர் வழங்குகின்ற நிரந்தரமான சேவையை விரைவுபடுத்தி செய்தால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நிச்சயமாக அதை செய்ய வேண்டியது. ஆகவே எங்களுடைய கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களிடம் பிரதேச சபையின் சார்பாக நாங்கள் வினயமாக அந்த பணியை விரைவுபடுத்தி அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் நீர் வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அது தற்காலிகமாக நீர் வழங்குகிறோம் என்ற ஒப்பந்தத்திலே தான் அந்த நீரை வழங்குகிறோம். சில நேரங்களில் இந்த மாதிரியான இடர்பாடுகள் வருகிற பொழுது அதை செய்ய முடியாமல் போனால் எங்கள் மக்கள் எங்களை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான உண்மையான அந்த மனதோடு நீங்கள் அந்த வேலையை விரைவுபடுத்தி செய்துவிட்டால் அவர்களுக்கான அந்த பிரச்சனை நீங்கிவிடும். ஆகவேதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம், பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் இன்னும் ஈரம் காயவில்லை. அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்வதை தடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை எல்லாரும் சேர்ந்துதான் செய்து கொடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த அனர்த்த காலத்திலே எங்களுடைய பிரதேச சபை இரவு 12:30 மணி வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகவில்லை. ஊழியர்களும் நாங்களும் இரவு பகலாக அந்த சேவையை நாங்கள் பல இடங்களிலே செய்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு சேவை மனப்பாங்கோடு செய்கிற பொழுது பல தரப்பும் அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் அந்தந்த இடங்களிலே நின்று என்னென்ன பிரச்சனைகள் என்பதை கவனித்துக் கொண்டு அதை செய்ய வேண்டும். பிரதேச சபையினுடைய தண்ணீர் தாங்கி இல்லாவிட்டால் வெளியாலே பல தண்ணீர் தாங்கிகள் ஓடுகிறது. அவர்களுக்கு அறிவித்து எந்த அரசியல் கட்சி அதில் இருந்து அந்த மக்களோடு நிற்கிறார்களோ அவர்கள் உடனடியாக மாற்று திட்டங்களை கையாண்டு அவர்களுக்கான அதுகளை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றுபட்டு செய்தால்தான் ஒரு பேரிடர் அடைகின்ற அந்த சூழலிலே ஒரு சேவையை நிறைவாக செய்ய முடியும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, தயவு செய்து மக்களை ஒரு அனர்த்த சூழலில் அரசியல் செய்வதை தவிர்ப்பது ஆரோக்கியமானது. தண்ணியை வச்சு அரசியல் செய்வது அது என்றைக்கும் அழிவை தரும் என்று நான் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளப் போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டியே அறிவித்தும் அரசாங்கம் அதனை அலட்சியம் செய்துள்ளது என்று முன்வைக்கும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆராய விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். அக்குழுவின் தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவிக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளப் போவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் முன்கூட்டியதாக அறிவித்தும் அரசாங்கம் அதனை அலட்சியம் செய்துள்ளது என்றும் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை முறையாக ஆராய வேண்டும். வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அனர்த்தம் பற்றி முன்னெச்சரிக்கை விடுத்ததாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் கிடைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச குறிப்பிடுகின்றார். அவ்வாறாயின் இதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து இதனை விசாரணை செய்ய வேண்டும். இந்த தெரிவுக்குழுவின் தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டெட்பா சூறாவளியினால் ஒட்டுமொத்த நாடும் மிக மோசமான தாக்கங்களுக்கு முகங்கொடுத்திருக்கும் பின்னணியில் இப்பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்ட ஒப்பந்தத்தை
மறுசீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு 38 சிவில் சமூக அமைப்புகளும் 73 மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளி நாடளாவிய ரீதியில் மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவ்வனத்தத்தில் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தும் உள்ளனர். அது மாத்திரமின்றி பெருமளவான சொத்துக்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், மக்களின் வாழ்வாதாரம் என்பன வெகுவாக சேதமடைந்துள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் $35 பில்லியன் கடனை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு மிக தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த இலங்கை போன்ற நாடுகளில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் தீவிரத்தன்மை இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளது. டெட்பா சூறாவளியானது கட்டமைப்பு ரீதியாக நிகழும் காலநிலைசார் அநீதியை காண்பிக்கின்றது. உலகளாவிய ரீதியில் நிகழும் கார்பன் வெளியேற்றத்தில் இலங்கையின் பங்களிப்பு வெறும் 0.08% மாத்திரமேயாகும். இருப்பினும் வெள்ளப்பெருக்கு, வறட்சி மற்றும் மண்சரிவு போன்ற காலநிலை மாற்ற அனர்த்தங்களினால் இலங்கை மிக மோசமான தாக்கத்துக்கு முகம் கொடுக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியின் சர்வதேச நாணய நிதியத்துடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகள் செயற்திட்ட ஒப்பந்தத்தை மறுசீரமைக்குமாறும் அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகளை தனியார் மயப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் வலியுறுத்துகின்றோம். அதேபோன்று இலங்கை மத்திய வங்கி தொடர்பில் உள்ளக கட்டுப்பாடு முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அதன் இறையாண்மையை மீட்டெடுத்தல், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பில் பொது கணக்காய்வை மேற்கொள்ள என்பவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அக்கூட்டறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.